தென்னாட்டுடைய சிவனை போற்றி, என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி. சிவனே துணை சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் இந்த 2024ஆம் ஆண்டின் புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான சோபகிருது வருடம் தக்ஷாயனம் காலம் ஹேமந்த் ரிது மார்கழி மாதம் 15ஆம் தேதி 1 ஜனவரி 2024 திங்கட்கிழமையும் கிருஷ்ணபக்ஷி பஞ்சமியும் மகம் நட்சத்திரமும் நமோ யோகமும் கௌளவ காரணமும் சித்த யோகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் உதயாதி இரவு 12 மணிக்கு கன்யா லக்னத்தில் ரிஷப நவாம்சமும் மகர திரிகோணமும் கொண்டு இந்த ஆங்கில புத்தாண்டு பிறக்கின்றது. மகம் நட்சத்திரம் சிம்ம ராசி கன்னி லக்னத்தில் புத்தாண்டு பிறக்கின்றது. பிறக்கும் புத்தாண்டில் அனைவரும் சீரும் சிறப்புடனும் ஆயுசுடனும் ஆரோக்கியத்துடனும் அனைத்து விதமான சேமங்கள் பெறவும், திருமணம் கைகூடி வரவும், சந்தான பாக்கியம் கிடைக்கவும், நல்ல வேலை அமையவும், வெளிநாடு பயணம் இனிதே பெறவும், வீடு மனை வாகனம் அமையவும், ஆண்டின் தொடக்க நாளில் இறைவனை திருக்கோவில்களில் சென்று வழிபாடு செய்து வருவது நல்லது. இந்த ஆண்டு சிவனுக்கும் விநாயகருக்கும் உகந்த நட்சத்திரமான சுவாதி நட்சத்திரத்தில் பிறக்கின்றது. மண்ணில் வாழும் மக்களுக்கு எல்லாம் பொன்னும் பொருளும் யோகமும் செல்வாக்கும் சொல்வாக்கும் இன்னும் பெருகும். கன்னியர்களின் கவலை தீரவும், காளையர்களுக்கு நல்ல உத்தியோகம் கிடைத்திடவும், எண்ணிய காரியங்கள் எளிதில் நிறைவேறவும், தைரியஸ்தானத்தில் இருக்கும் லக்னாதிபதி புதனுக்கு உகந்த தேவதையான ஸ்ரீமன் நாராயணனையும் மகம் நட்சத்திரத்திற்கு உகந்த தேவதையான விநாயகரையும் வணங்கி வர அனைத்தும் நிறைவேறும். மேலும் இந்த புத்தாண்டு பிறக்கும் பொழுது பலரும் இந்த புத்தாண்டு நமக்கு எப்படி இருக்கும், பொருள் வரவை பெருக்குமா, புதிய பாதையை காட்டுமா, தொழில் வெற்றி நடை போடுமா என்றெல்லாம் சிந்திப்பது வழக்கம். அதற்கெல்லாம் விடைகூறும் விதத்தில் 12 ராசிகளுக்கு உரிய பலன்களும் போராட்ட வாழ்க்கை பூந்தோட்டமாக மாறுவதற்கான வழிபாடுகளும் உங்களுக்கு துல்லியமாக இணைத்து கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த புத்தாண்டில் விருச்சிகத்தில் சுக்கிரபலம் இருப்பதால் மழை வளம் அதிகரிக்கும். சனி செவ்வாய் சம்பந்தப்படும் நேரத்தில் கடல் கொந்தளிப்பு, வெள்ளப்பெருக்கு, நிலச்சரிவு போன்ற இயற்கை சீற்றங்கள் உருவாகலாம். மளிகை பொருட்கள் காய்கறிகளின் விலை உயரலாம். தங்கம் வெள்ளி விலை குறைய வாய்ப்பு இல்லை. பெட்ரோல் டீசல் எரிவாயு விலை சீராக இருக்கும். நோய் தொற்றில் இருந்து மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். தேர்தல் களம் சூடுபிடிக்கும். ஜோதிட சாஸ்திரத்தில் சனி பகவானை ஆயுள்காரகன் என்றும் அழைப்பார்கள். தராசு சின்னம் கொண்ட துலாம் ராசியில் அவர் உச்சம் பெறுவதால் அவரை நீதிமான் என்றும் நியாயவான் என்றும் சொல்வது வழக்கம். அவர் ஆதிக்கத்துக்கு உரிய ஆண்டு என்பதால் நீதிக்கும் நியாயத்திற்கும் முக்கியத்துவம் கிடைக்கும். இந்த ஆண்டு பல நல்ல சம்பவங்கள் நடைபெறலாம். கும்பராசியில் தற்சமயம் சனி பகவான் சஞ்சரிப்பதால் குட முழுக்கு விழாக்கள், ஆலய திருப்பணிகள் நடைபெறும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். ஆன்மீகம், ஜோதிடம், பத்திரிகை, எழுத்துக்கலை, கணிப்பொறித்துறை, இரும்பு இயந்திரத்துறை ஆகிய துறைகளில் மிகுந்த வளர்ச்சியும் அதில் பணியாற்றுபவர்களுக்கு யோகமும் தரும் விதத்தில் இந்த ஆண்டு அமையப் போகின்றது. சனியின் பாதிப்பிலிருந்து விடுபட விநாயகர், அனுமன், சனி பகவானை வழிபடுவது நல்லது. இந்த 2024ஆம் ஆண்டு தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேஷத்தில் குரு, சிம்மத்தில் சந்திரன், கன்னியா ராசியில் கேது, விருச்சிகத்தில் புதன் சுக்கிரன், தனுசு ராசியில் சூரியன் செவ்வாய், கும்பராசியில் சனி, மீனராசியில் ராகு என 2024ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. 1/5/2024 புதன்கிழமை மாலை 5:21 மணிக்கு கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் ரிஷபராசிக்கு குரு பகவான் பெயர்ச்சியாகின்றார். மேலும் குரு பகவான் 15/10/2024 முதல் 31/12/2024 வரை ரிஷபராசியில் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கின்றார். மேலும் சனி பகவான் வருகின்ற 19/6/2024 முதல் 4/11/2024 வரை கும்பராசியிலேயே சனி பகவான் வக்ரம் பெறுகின்றார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றம், அதிசாரம், வக்ர பெயர்ச்சியின் காரணமாக இந்த 2024ஆம் ஆண்டு உங்களுக்கு என்னென்ன பலன்களை தரப்போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். குரு பகவானை ராசிநாதனாக கொண்ட தனுசு ராசி அன்பர்களே, இந்த புத்தாண்டு தொடக்கத்திலேயே 7 சனி விலகி இனிய பலன்கள் தரும் விதத்தில் கிரக நிலைகளின் சஞ்சாரம் அமைந்திருக்கின்றது. குரு பகவானின் அருட்பார்வையும் உங்கள் ராசியில் பதிகின்றது. எனவே ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். உத்தியோகம், தொழிலில் நல்ல மாற்றங்களும் ஏற்றங்களும் வரப்போகின்றது. மேலும் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கின்றார். இதன் காரணமாக முன்னேற்றத்தில் முதல் படிக்கு செல்ல வைக்கப் போகின்றார் சனி பகவான். இதுவரை ஏற்பட்ட
தடைகளும் தாமதங்களும் அகலும். பிரபலமானவர்களின் ஒத்துழைப்புடன் புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். அரசியல் மற்றும் பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு பதவி வாய்ப்புகள் தேடி வரும். உத்தியோகத்தில் உள்ளவர்களின் திறமைக்கு அங்கீகாரம் கிடைத்து உயர் பதவிகளும் சம்பள உயர்வும் கிடைக்கும். மேலும் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனியின் பார்வை 5, 9, 12 ஆகிய இடங்களில் பதிகின்றது. எனவே பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம், விரயஸ்தானம் ஆகியவை புனிதமடைகின்றது. எண்ணங்கள் எளிதில் நிறைவேறும். எதிர்காலம் குறித்து நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி கூடும். பாக பிரிவினைகள் நல்லபடியாக முடியும். தொழில் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். மேலும் சனியின் பார்வை 9ஆம் இடத்தில் பதிவதால் பெற்றோர் வழியில் பிரியம் அதிகரிக்கும். பூர்வீக சொத்துக்களில் இருந்த வில்லங்கங்கள் அகலும். பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீர்கள். பங்கு சந்தை மற்றும் வெளிநாட்டு வணிகத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு வருமானம் திருப்திகரமாக இருக்கும். மேலும் சனியின் பார்வை 12ஆம் இடத்தில் பதிவதால் விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். வீடு மாற்றமும் இடமாற்றமும் எதிர்பாராமல் வந்து சேரும். ஒரு சிலருக்கு நாடு மாற்றம் வந்து நன்மை தரும். எதையும் யோசித்து செய்ய வேண்டிய நேரம் இது. வீட்டு தேவைகளுக்கு விலை உயர்ந்த பொருள்களை வாங்கி மகிழ்வீர்கள். பிள்ளைகளின் திருமண கனவுகள் நனவாக வழிபிறக்கும். மேலும் இந்த புத்தாண்டின் தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் குரு பஞ்சமஸ்தானத்தில் இருந்து கொண்டு உங்கள் ராசியை பார்க்கின்றார். குரு பெயர்ச்சி வரை உங்களுக்கு கவலை இல்லை. மே மாதத்திற்கு மேல் எதையும் யோசித்து செய்வது நல்லது. சனி பகவான் பூரணமாக விலகிவிட்டதால் இனி நல்ல காலம் தொடங்கிவிட்டது. தடைகளும் தாமதங்களும் அகலும். தாராளமாக செலவு செய்ய ஏராளமாக செல்வம் வரும். 12ஆம் இடத்தில் புதன் சுக்கிரன் சேர்க்கை, 4இல் ராகு, 10இல் கேது, உங்கள் ராசியிலேயே சூரியன் செவ்வாய் சஞ்சாரம் செயல்படும் சூழலில் மறைந்த புதனால் நிறைந்த வருமானம் உண்டு. எனவே கிளை தொழில்கள் தொடங்குவீர்கள். பங்கு சந்தையால் பலன் கிடைக்கும். வெளிநாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்களில் இருந்து அழைப்புகள் வரலாம். என்றைக்கோ வாங்கிய இடங்கள் இப்போது நல்ல விலைக்கு விற்று லாபம் தரும். 4இல் ராகு இருப்பதால் ஆரோக்கிய தொல்லை மட்டும் அவ்வப்போது தலை தூக்கும். மேலும் வருட தொடக்கத்தில் குருவின் பார்வை உங்கள் ராசியிலும் 9, 11 ஆகிய இடங்களிலும் பதிகின்றது. எனவே ஆரோக்கிய தொல்லை அகல மாற்று மருத்துவம் கை கொடுக்கும். இல்லத்தில் சுபகாரியங்கள் கைகூடும். அதிகார பதவியில் உள்ளவர்களின் ஆதரவு கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களை விற்று புதிய சொத்துக்களை வாங்கும் யோகம் உண்டு. பெற்றோர் வழியில் இருந்த பிரச்சனை அகலும். மேலும் 1/5/2024 அன்று கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பெயர்ச்சியாகும் குரு பகவான் ரிஷபராசிக்கு செல்கின்றார். 6இல் குரு வந்தால் ஊரில் பகை என்பார்கள். எனவே எதிர்பார்ப்புக்கு மத்தியில் உங்கள் வாழ்க்கை அமையும். ஆடம்பர செலவுகளால் கையிருப்புகள் கரையும். அதிகார வர்க்கத்தினரின் பகையால் ஒரு சில காரியங்கள் நடைபெறுவதில் தாமதம் ஏற்படும். குருவுக்கு உரிய சிறப்பு வழிபாடுகளை மேற்கொள்வதன் மூலம் நன்மைகளை பெற இயலும். குருவின் பார்வை 2, 10, 12 ஆகிய இடங்களில் பதிகின்றது. குருவின் பார்வை 2ஆம் இடத்தில் பதிவதால் குடும்பத்தில் மங்கள ஓசை கேட்கும் வாய்ப்பு உண்டு. வாக்கு வலிமை கூடும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். பொருளாதார நிலை உயரும். தொழில் வெற்றி நடை போடும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் கிடைக்கும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் வாய்ப்பும் உண்டு. யோகமான நேரம் இது. மேலும் குருவின் பார்வை 10ஆம் இடத்தில் பதிவதால் செயல்ஸ்தானம் வலுவடைகின்றது. எனவே செய்யும் காரியங்கள் சிறப்பாக நிறைவேறும். முன்னேற்றம் கூடும். முத்தான தொழில் வாய்க்கும். ஒரு சிலருக்கு புதிய கிளை தொழில்கள் தொடங்கும் யோகமும் உண்டு. பெற்றோரின் உடல்நலத்தில் கவனம் தேவை. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கேட்ட சலுகைகள் கிடைக்கும். வீடு வாகனம் வாங்கும் யோகம் உண்டு. குருவின் பார்வை 12ஆம் இடத்தில் பதிவதால் பயணங்கள் அதிகரிக்கும். பக்கபலமாக இருப்பவர்களோடு சில பிரச்சனைகள் வந்து அகலும். ஆன்மீக பயணங்கள் அதிகரிக்கும். உற்றார் உறவினர்களின் இல்ல விழாக்களை முன்னின்று நடத்துவீர்கள். இல்லத்தில் கெட்டி மேளம் கொட்டும் வாய்ப்பு உருவாகும். குடும்ப சுமை கூடுதலாக இருந்தாலும் அதை சமாளிக்கும் ஆற்றல் உங்களுக்கு உண்டு. நீண்ட தூரத்திற்கு பணிபுரியும் வாய்ப்பு உருவாகும். வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருள்களை வாங்கி மகிழ்வீர்கள். மேலும் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் ராகுவும் 10ஆம் இடத்தில் கேதுவும் சஞ்சரிக்கின்றார்கள். அர்த்தாஷ்டம ராகுவாக இருப்பதால் அலைச்சலுக்கு ஏற்ற ஆதாயம் கிடைக்காது. ஆரோக்கிய தொல்லைகளும் உருவாகும். கல்வி சம்பந்தமாக எடுத்த முயற்சி கைகூடும். கடல் தாண்டி செல்லும் வாய்ப்பு உண்டு. உறவினர்கள் ஒரு சிலர் உங்களை விட்டு பிரிய நேரிடும். தொழிலில் புதிய பங்குதாரர்களை இணைத்துக் கொள்ள முன்வருவீர்கள். ஆலய திருப்பணிகளில் ஆர்வம் கூடும். அதிகார பதவியில் உள்ளவர்களின் பகையை வளர்த்து கொள்ள வேண்டாம். மேலும் சனியின் வக்ர காலத்தில் எண்ணங்கள் நிறைவேறுவதில் எண்ணற்ற தடைகள் உருவாகும். ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்கும். தொழில் போட்டிகளும் உண்டு. சுபகாரியங்கள் நடைபெறுவதில் மாற்றம் ஏற்படும். குருவின் வக்ர காலத்தில் பண பிரச்சனைகள் அதிகரிக்கும். பக்கபலமாக இருப்பவர்கள் உங்களை விட்டு விலக நேரிடலாம். பிள்ளைகளாலும் பிரச்சனைகள் ஏற்படும். எந்த முடிவு எடுத்தாலும் அதை யோசித்து செய்வது நல்லது. இந்த காலத்தில் சனி குரு வழிபாடுகள் உங்களுக்கு சஞ்சலங்களை தீர்க்கும். இந்த தனுசு ராசி பெண்களுக்கு இந்த புத்தாண்டு
சாதகமான அமைப்பாகவே இருக்கின்றது. பொருளாதார நிலை உயரும், புனித பயணங்கள் அதிகரிக்கும், தொழில் வளர்ச்சி திருப்தி தரும், கணவன் மனைவிக்குள் அன்பும் பாசமும் அதிகரிக்கும், திருமண காரியங்களில் இருந்த தடைகள் அகலும், நட்பால் நல்ல காரியங்கள் நடக்கும், ஆபரண சேர்க்கை உண்டு, விலகிச் சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து இணைவார்கள், தடுமாற்றங்களும் தடைகளும் அகலும், ஆரோக்கியம் சீராகும், கொடுக்கல் வாங்கல்களில் திருப்தி ஏற்படும், பணிபுரியும் பெண்களுக்கு தடைப்பட்ட பதவி உயர்வு தானாக வந்து சேரும், வீடு வாங்க கேட்ட சலுகைகள் கிடைக்கும். இந்த தனுசு ராசி அன்பர்கள் உங்கள் இல்லத்து பூஜை அறையில் பறந்து செல்லும் அனுமன் படத்தை வைத்து வழிபடுவது நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.